நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னண்டாலே, என்ன லெட்டர் அது? எங்க காலேஜ்ல இருந்து வந்திருக்கு. ஓ, ஃப்ரம் அமெரிக்கா. ஆமா. என்னவா? நீயே படிச்சு பாரு. இருக்கட்டும், அடுத்தவங்க லெட்டர் படிக்கிறது இல்ல. விஷயம் நான் மட்டும் சொல்லு போதும். இது ஒன்னும் அபிஷியல் லெட்டர் இல்ல, பர்சனல் லெட்டர் தான். படி. டியர் மிஸ்டர் ஆண்டாள், ஐ எம் ஒபாமா ஃப்ரம் ஒயிட் ஹவுஸ். ஐ எம் இன் ஓன் ஹவுஸ் ஹியர் இன் அமெரிக்கா. எபோலா ஃப்ரம் ஆப்பிரிக்கா. பீப்புள் சஃபரிங், டாக்டர்ஸ் வெரி கம்மிங். ஸ்டார்ட் இமிடியட்லி. சேவ் அமெரிக்கா, சேவ் த வேர்ல்ட். இட் இஸ் ஃபுல்லி இன் யுவர் ஹேண்ட். பாய் டாக்டர் ஒபாமா, ஒயிட் ஹவுஸ், விவேகானந்தர் ரோடு, அமெரிக்கா பஸ் ஸ்டாண்ட் எதிரில், நியூயார்க். அமெரிக்கா 0000001. கரெக்டா? கரெக்ட். என்ன கரெக்ட்? இல்ல, நீ லைன் பை லைன் படிச்சது எல்லாமே தப்பு. ஆனா மொத்தமா நீ சொன்ன கருத்து கரெக்ட். ஆண்டல, நான் ஏதோ சும்மா காமெடி கடிச்சு விட்டேன், நீ கரெக்ட்ன்ற. நான் எங்க மெடிக்கல் யூனிவர்சிட்டில பெஸ்ட் ஸ்டூடெண்ட். என்னோட பிளான் அங்கேயே செட்டில் ஆகிறது தான். செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ஊருக்கு வந்துட்டு போலாம். அப்படியே வரப்போ ஹவுஸ் சர்ஜன் முடிச்ச மாதிரி இருக்குமேனு இங்க கிளம்பி வந்துட்டேன். என்ன ஆண்டல, இதெல்லாம் சொல்லவே இல்ல. அப்படிதான் நானும் யோசிச்சு வந்தேன். அப்ப இப்ப மாறிடுச்சா? மாறல, குழப்பமா இருக்கு. ஆண்டல, உங்க அப்பா உன்னை நம்பிதான் நம்ம ஊர்ல தர்மாஸ்பத்திரி கட்ட போறதா ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது அப்பாவோட ஆசை, ஆனா ஏன் ஆசை இல்ல. அப்ப நீ ஊர் விட்டு போயிருவேன்றியா? ஒருத்தன் எனக்காக குறுக்க விழுந்து கத்தி குத்து வாங்குற வரைக்கும் நான் அந்த பிளான்ல தான் இருந்தேன். இப்ப யோசிக்கிறேன். இப்ப யோசிக்கிறது என்ன இருக்கு? இப்ப கூட அமெரிக்கா போலாமே. என்னடா சொல்ற? ஆமாண்டல, வா நம்ம கிளம்பி போலாம். அமெரிக்கால அடுக்குமாடி கட்டிடத்துல ஒரு வீட்டை வாங்கி சும்மா தர்பாரா வாழலாம். அப்படியே சொல்ற? ஆமா. அங்க வந்து நீ என்ன பண்ணுவ? வக்கீல் வேலை தான். ட்ரங்க் அண்ட் டிரைவ், ஆக்சிடென்ட் கேஸ், கத்தி குத்து, துப்பாக்கி சூடுன்னு இப்படி கேஸுகளை எடுத்து நடத்த வேண்டியதுதான். டேய், நீ படிச்சது இந்தியன் லா. அத வச்சுக்கிட்டு அங்க எப்படி நீ குப்பை கொட்ட முடியும்? சரி விடு, வீட்ல இருக்க வேண்டியதுதான். வீட்ல இருந்து என்ன பண்ணுவ? ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி ஹவுஸ் ஹஸ்பண்ட் தான். உன்னை கார்ல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் விட்டு வேலை முடிஞ்சோன்னா கூட்ட வேண்டியதான். அதெல்லாம் தேவையில்ல, நான் சூப்பரா கார் ஓட்டுவேன். சரிம்மா, வீட்டுல சமையல் வேலை, புள்ளக்குட்டி பிறந்தா அதை நல்லபடியா கவனிச்சுக்கிறது, வளர்த்து ஆளாக்குறது. என்னண்டல் முறைகிற? இதான் பிளானா? ஆம்பளை பொம்பளையும் சரிசமம் தானே? எதுக்கு சம்பந்தம் இல்லாம ஏதேதோ பேசுற? ஆம்பளை பொம்பளையும் சரிசமமா இல்லையா? ஆமா. அமெரிக்கா மாப்பிள்ளைய கட்டிட்டு போற எத்தனையோ பொண்ணுங்க அங்க போய் என்ன பண்றாங்க? சமைக்கிறாங்க, புள்ளக்குட்டி பெத்துக்கிறது, வீட்டை பாத்துக்கிறாங்க, தானே பண்றாங்க. அமெரிக்கா மாப்பிள்ளைய கட்டிட்டு போற நம்ம ஊர் பொண்ணுங்க இந்த வேலையெல்லாம் செய்யறப்போ அமெரிக்கா பொண்ணை கட்டிக்க போற நான் ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது? சூப்பர். இந்த லாஜிக் எல்லாம் ஓகே தான். நான் அமெரிக்கா போல. இது சம மேட்ரு. சரி, இந்த ஊர்ல தான் இருக்கிறோம்னா நீ என்ன செய்வ? இங்க இருந்தா நான் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. என்னது? அது வந்து ஏதாவது பண்ணுவோம். என்ன பண்ணுவ சொல்லு. என்னடால, பார்த்தமா ஜாலியா உட்காந்து பேசணுமான்னு இல்லாம சீரியஸ் எல்லாம் பேசுற. சீரியஸா எல்லாம் இல்ல, நான் ஜாலியா தான் கேக்குறேன். நீங்க என்ன வச்செல்லாம் ஆக போறீங்க? சொல்லுடி செல்லம், என்ன ஆக போறீங்க? பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப மாசிலாமணி வாத்தியாரு இதே கேட்டு கேட்டு என்ன உண்டு இல்லைன்னு ஆகுனாரு. இப்ப நீ கேக்குற. பல வருஷமா உனக்கு பதில் தெரியாத கஷ்டமான கேள்வி தானா? எனக்கு தெரியணும், சொல்லு, என்ன ஆக போற? ஒரு 2 நாள் கூட யோசிச்சு சொல்றேன். அதெல்லாம் முடியாது, இப்பவே சொல்லு, என்ன ஆக போற? நீ என்ன ஆக போற? நான் மெடிசன் படிச்சிருக்கேன், டாக்டர் ஆக போறேன். உலகத்துல நான் எங்க வேணா இருக்கலாம், ஆனா நான் டாக்டரா தான் இருப்பேன். என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் பெஸ்ட் சர்வீஸ் கொடுப்பேன். நான் வக்கீல் படிச்சிருக்கேன், வக்கீல் ஆக போறேன். நீ தான் படிச்சு முடிக்கவே இல்லையே. அது வந்து எப்படியாச்சும் கூட 1-2 வருஷம் ஏதாவது படிச்சு முடிச்சிருவேன். தட்டு தடுமாறி படிச்சு முடிச்சிட்டு நீ என்ன செய்ய போற? எந்த ஃபீல்டா இருந்தாலும் அதுல பெஸ்டா இருக்க வேண்டாம்? பரீட்சைக்கு படிக்கிறதுக்கே நீ இந்த தடவை தொடனா, நீ எப்ப மொத்த சட்டத்தையும் படிக்கிறது? நீ எப்ப பெரிய வக்கீல் ஆகிறது? நான் விவசாயி ஆக போறேன். சூப்பர். ஒரு நாளாச்சும் விவசாயம் பண்ணிருக்கியா நீ? அது ஆளை வச்சு பண்ணுவோம். உனக்கு எவ்வளவு நல்லா இருக்கு?
எவ்வளவு நஞ்சு எவ்வளவு புஞ்சு இருக்கு. நெல்லு போடுவியா இல்ல கடலை போடுவியா இல்ல காய்கறி போடுவியா? நெல்லுனா ஒரு வருஷத்துக்கு எத்தனை போகும்? எத்தனை டன் விளையும்? வந்து இல்லனா எங்க அண்ணன் மாதிரி வட்டி கொடுவேன். எத்தனை பைசாக்கு வட்டி கொடுப்ப? பேங்கோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? அப்புறம் பினான்ஸ் கம்பெனிக்கு கவர்மெண்ட் போடுற ரூல்ஸ் என்ன? சொல்லு அழகர். நீ என்ன வேணா ஆகு, ஆனா எப்படி ஆக போறன்னு மட்டும் சொல்லு. அழகர், நீ எவ்வளவோ காமெடி பண்ணிருக்க, அதெல்லாம் நான் சீரியஸா எடுத்துக்கிட்டதே இல்ல. ஆனா என்ன ஆக போறன்னு தெரியாத ஒருத்தனை என்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? பயங்கரமா ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிறதுலாம் இல்ல, ஆனா அதுக்காக லைஃப்ல என்ன பண்ண போறோன்னு ஒரு சின்ன பிளான் கூட இல்லாத ஒருத்தனை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? யோசி அழகர், சீக்கிரமா ஒரு பதில கண்டுபிடி. சரி, அதை விடு, கை கொடு. என்ன தங்கம்? இல்ல ஒரு நிமிஷம். வயிறு எரியுது மாப்பிள. என்னடா குடிக்கிறதுக்கு முன்னாடி எரியுதுன்ற? விலைய சொன்னேன் மாப்பிள. சரக்கு விலைய சல்லுன்னு ஏத்தி விட்டாங்க மாப்பிள. கச்சா எண்ணெய்க்கும் சரக்குக்கு எதுவும் சம்பந்தம் இருக்குமோ? இந்த அரிசி பருப்பு விலை ஏறும்போது கூட இவ்வளவு வருத்தம் இல்ல, சரக்கு விலை ஏறும்போதுதான் வயிறு எரியுதுப்பா. ஏலை, காசு கொடுத்து வாங்குறது நானு, உனக்கு அதுக்கு வயிறு எரியுது? ஆத்தி பாயிண்ட கரெக்டா பிடிச்சிட்டானே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரா பூசாரி கரெக்டாதுக்கு வந்துட்டான் பாரு மாப்பிள. வரது இருக்கட்டும், குடிக்கிறானான்னு கேளு. வேண்டான்னுவான். அவே வேணாங்கிற? நீ ஓவரா நடிப்பிய. அவன் நம்ம கூட குடிச்சு ரொம்ப நாளாச்சு. இல்லடா, அன்னைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு கேளு, இன்னொரு கதை சொல்லுவான். அப்படியா? என்ன நொப்படியா? இந்த வாரம் அவன்கிட்டயே கேளு. என்னமாமா பூசாரி என்ன சொல்றாப்ல? மாப்பிள, கச்சேரிக்கு வேண்டியதெல்லாம் தயாரா இருக்கு, உனக்காகத்தான் வெயிட்டிங். ஆரம்பிச்சிடலாமா? அது வந்துமாமா. ஏன்பா வேண்டாமா? இல்ல பூசாரி, கழுத்துல பரு வருதுன்னு நாட்டு மருந்து சாப்பிடுறேன். சரக்கு அடிச்சா மருந்து வேலை செய்யாது. நிறுத்து நிறுத்து. முந்தா நேத்து ஹோமியோபதின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சே. அப்படியா சொன்ன? ஆமாப்பா. இந்த பாரு, உண்மையை பேசுனா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இல்ல, ஆனா பொய் பேசுனா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹோமியோபதி நாட்டு மருந்தாயா? என்னப்பா புது கதை சொல்ற? அது ஜெர்மன் நாட்டு மருந்து. சத்தி, உன் மாப்பிள்ள காமெடி அடிக்கிறான், நீயே அதை என்னாண்டு கேளு. என்னடா மாப்பிள திரும்ப காரம் சுடிக்கிருக்க? இல்ல மாமா, நிஜமாவே மருந்து. ஏழை, இதை விட பெரிய மருந்து எங்கடா இருக்கு? அப்படி சொல்லு மாப்பிள்ள. இல்ல மாமா, வீட்டுல அக்கா விரதம் இருக்கு, குடிச்சிட்டு போனா செல்லாது செல்லாது. சரிப்பா, உண்மையை சொல்லிடுறேன். அப்போ இவ்வளவு நேரம் சொன்னது பொய்யிட்டு நீயே ஒத்துக்கிற. ஏழை விடுறா மாப்பிள, இது போய் அவனை முறைச்சுக்கிருக்குவேன். இப்ப குடிப்புமா வேணாமா? வேணாம் மாமா. அவ்வளவுதானே, விடு. நீ என்னப்பா இப்படி பயப்படுற? யாருக்காவது சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கியா? ஆமா, ஒரு பொண்ணுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். போதுமா? என் அம்மாவும் ஒரு பொண்ணு தாயா. ஏன்பா போதும்பா. ஒரு நாளைக்கு இன்புட்டு போய் தான் சொல்லணும்னு லிமிட் வைக்கிறது இல்லையா? நீ வாட்டுக்கு ஃப்ளோவா போயிட்டே இருக்க. ஏழை பூசாரி விடுறா, நாளைக்கு பேசிக்கிறலாம். ஊத்து. இது பெரிய மனுஷனுக்கு அழகு. ஆத்தி என்ன சொல்ல காத்துட்டு இருக்கானோ? மாமா ஒரு நிமிஷம் மாமா. ஏன்பா தனியா ஒதுங்குறான்? ஏதாவது மேட்டரா இருக்குமோ? ஏழை, இந்த சத்தம் அதிகமா இருக்குன்னு அங்கிட்டு தள்ளி போய் பேசுறேன். நம்ம பேசுற ஒரு சத்தமா? கருத்தை கவ மாட்டிய சத்தி. அவனுக்கு மேலிடத்துல இருந்து போன் வந்திருக்கு. ஏடா சொல்ற? இந்த பாரு, இந்த போனை பேசி முடிக்கிறதுக்குள்ள அவன் என்ன திருகு திருகுறான்னு பாரேன். அங்க பாரு, தவன் இருக்கான் பாரு. ஏழை,
எப்படி அப்படிலாம் முடியுது? பொறு பொறு, இன்னும் வரும் பாரு. அங்க பாரு. அந்த வண்டியை சாய்க்காம விட மாட்டான் பாரு. பாருப்பா, அவன் தலையிலே தப்பையில வச்சுக்கிறான். பெரிய நவரச நாயகன் கார்த்திக். அடப்பாவி, என்ன வலுப்பு கிழுப்பு பிடிச்சிக்கிச்சா? ஏடா பூசாரி இப்படி கூச்சுக்கிறீங்க? அந்த பக்கத்துல இருந்து கரண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா பாஸ் ஆயிருக்கும். சரி, அவன்றிய எவ்வளோ இருக்கு? ஆமா, விடிய விடிய கதை கேட்டு ராமனுக்கு சீதை சித்தின்னு சொல்லுவிய. அப்ப ஆண்டாளுதான்றிய? நான் எதையும் சொல்லல, அவனே வருவான் கேட்டுக்க. ஏன்பா 50 பைசாவுக்கு ஆசைப்பட்டு அந்த பிச்சைக்காரன் போற பாட்டை பாறேன். ஏழை ஏடா இப்படிலாம் பண்ணிக்கிறீங்க? இரு, இன்னும் இருக்கு. ஹலோ ஹலோ, அப்பாடா, போனு கட் ஆயிடுச்சுப்பா. பேசிட்டியா? என்னமாமா அப்படியே வச்சிருக்கீங்க? இல்லடா, குடலுக்காக வெயிட்டிங்க. இருமாமா, பாத்துட்டு வந்துடுறேன். ஏய் மாப்பிள, போடலாரா? ஆச்சு. ஆச்சியா? அப்பத்தாவோட அப்பா இருக்கார்ல, அடே எங்க அப்பா, அம்புட்டு தூரம் பின்னாடி போகணுமோ? அவரோட தம்பி பொண்ணு, சின்ன அப்பத்தா. அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? பொண்ணா? பாட்டியா? அதுக்கு இருக்கும் 98 99 வயசு. இலை இலை பூசாரி, ஒருவேளை அவன் சொன்னது உண்மையா இருக்க போதுரா? ஏப்பா, 98 வயசுல ஒரு பாட்டி உயிரோட இருந்தாலே அது நியூஸ். அதுவும் செல்போன்ல பேசுச்சுன்னா பிளாஸ் நியூஸ். அவன் சொல்றான்னு நீ ஆன வாயை பொளந்து கேட்டுட்டு இருக்க. அப்படியா? அவன் சிரிச்ச சிரிப்புலே தெரியலையா அது யாருன்னு? இரு, நான் இப்பவே கேட்ச் பண்றேன் ஆளை. இலை ஏடா பண்ண போற? அந்த போன் எடு. எதுக்கு? நீ எடு சொல்றேன். அவன் எந்த பாட்டிட்ட பேசினான்னு இப்ப பாத்தரலாம். நீயே பார்த்து தோலை, இனி எதுக்கு இழுக்காத. பார் சத்தி, பாட்டிக்கு போன் பண்ணேன்னு சொன்னால ஹனின்னு போட்டிருக்கு. ஏலை ஏதாவது வேதக்கார பொண்ணா இருக்கும்டா. நீ எப்பவுமே ரிவல்ஸ் கியர்லயே வண்டி ஓட்டாத. காதிலே தான் ஹனி ஹனின்னு சொல்லுவாங்க. இல்லை அடின்னு என்னடா அர்த்தம்? இந்த செல்லம் பட்டு குட்டி இப்படி எதுனா யார் இருந்தா கனி? போன போடுவோம் மாப்பிள. ஒருவேளை ஆண்டாள் எடுத்தா? இல்ல மாப்பிள, பொறுமையா விஷயத்தை தீக்கணும்ல. இல்லை அப்படிலாம் ஒண்ணு இருக்காது, நீ போன போடு. மாப்பிள, பாட்டை கேட்டியா? உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா. இந்த பாட்டா பாடுது? ஹலோ அழகர், தேன்மொழி பேசுறேன். ஹலோ அழகர், சொல்லுங்க அழகர். ஏலை ஏடாச்சு? என்ன மன்னிச்சிருப்பா, மறுபடியும் தப்பாயிடுச்சு. அவன் காதலிக்கிற பொண்ணு ஆண்டாள் இல்ல. அதே எனக்கு தெரியுமே, வேற யாரு? யாரோ தேன்மொழியா. யாரா இருக்கும்?
இல்லை நம்ம ஆண்டாளோட சுத்துறவுலடா. ஆண்டாள் ஃப்ரெண்டு தேன்மொழி. ஓ ஆமாப்பா ஆமாப்பா. ஆ. ம். எப்படியோ கடைசியில மாப்பிள்ளை காதலிக்கிறான்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்ட. என்ன ஒன்னத்தையும் தப்பா சொல்லிவிட்ட. ம். இந்த மாமா குடல என்ன மாமா? யோ என்னாச்சு பூசாரி? ஓகே ஓகே. மாமா என்னாச்சு பூசாரிக்கு? ஓகே மாப்பிள்ள ஓகே. என்னது மாமா? மாப்பிள்ள உன் செலக்ஷனை வந்து ஓஹோன்ல சொல்ல மாட்டேன். ஓகே. சாப்பிட்டு பாரு மாமா. குடல ஓஹோமிங்க. ஓஹோ. என்ன பூசாரி சாப்பிட இல்லாம ஓஹோன்னு சொல்ற? அட என்னன்னு சொல்லுங்கப்பா. இந்த பார் அதெல்லாம் அப்படிதான். மாமா என்னதா சொல்லு மாமா. சொல்லிட்டாலே அவ காதல சொல்லும் போதே நெஞ்சம் தாங்கல. எனக்கு ஒண்ணும் புரியல. டேய், போதும்டா மாப்பிள்ளை நடிச்சது. இந்த பாரேன் உன் மாமா நீன்றதுனால ஓகேன்ட்டாரு. மத்தவங்களா இருந்தா அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய். வாலிபத்தின் காதலுக்கும் ஜெய். தூது விட்ட கண்கள் உன்னை தேடுதே. தேடுதே. அம்பு விட்ட காமனுக்கும் ஜெய். தேங்க்ஸ் டி. என் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. நீ மட்டும் ஃபோன் தரலனா நான் அழகர் கிட்ட பேசியிருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு விஷயமா? ஆமா திரும்பவும் ஃபோன் பண்ண ஏன் எதுவும் பேசல? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன எஸ்எம்எஸ்ஸா? சிச்சி வாட்ஸ்அப். பாரா. ஆமாக்கா முன்னாடி எல்லாம் செல்போன்ல போன் புக் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. இப்பெல்லாம் உன் தம்பி வாட்ஸ்அப் வைபர்னு கலக்குறேன். காதல் ஒரு மனுஷனை விஞ்ஞானவே ஆகிடுது பாரு. டெக்னாலஜின்றது ஒரு மாடர்னான விஷயம். லவ்ன்றது ரொம்ப பழைய விஷயம். ஆனா பாரு அதுக்கு இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. செம்ம மேட்டர்ல. என்னக்கா? என்ன பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? அக்கா? முன்னாடியெல்லாம் ஒளிஞ்சு மறைஞ்சு காதலிச்சிட்டு இருந்த. இப்போ தைரியமா காதல்னா என்னன்னு என்கிட்ட கிளாஸ் எடுக்கிற? இல்லக்கா அது வந்து நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். இப்போ திடீர்னு என்ன சொன்னேன்னு கேட்டா? டேய், நீ இந்த உலகத்துல யார வேணா காதலி, அந்த ஒரே ஒரு பொண்ணை மட்டும் வேணான்னு சொன்னனா இல்லையா? அப்படி சொன்னியா? எனக்கு சரியா ஞாபகம் இல்லையா? அக்கா உட்காருக்கா. ஆமா சொன்னேன். என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறவனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? ஆமா சொல்லிருக்கணும். அழகரு வேணாம், சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்னக்கா பிரச்சனை? நீ தாண்டா பிரச்சனை. உன் காதல் மேட்டர் வீட்ல இருக்கிற யாருக்கும் இஷ்டம் இல்ல. ஆனாலும் நீ கவலைப்படாம அந்த பொண்ணு தான் வேணும்னு அடம் பிடிக்கிற. அக்கா. மத்தவங்கள விட என்னோட தம்பி நீ. நீதான் என் உசுரு அது இதுன்னு எம்பிட்டு பேசிருப்ப. அது எல்லாமே கடைசியில வெறும் வார்த்தை தான் இல்ல. இன்னைக்கு வந்தவதான் உனக்கு முக்கியமா போயிட்டா இல்ல? அவளுக்காக எங்க எல்லாரும் நீ தூக்கி போடுன்னு சொன்னா கூட தூக்கி போட்டுருவ. என்னையும் சேர்த்து அப்படிதானே? அக்கா என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? அவளை பிடிச்சிருக்குன்றதுக்காக நீ முக்கியம் இல்லைன்னு அர்த்தமாயிடுமா? அப்படிதாண்டா நீ நடந்துக்கிற. அதெல்லாம் இல்லக்கா. நீ அக்கா. என்ன நடந்தாலும் நீ என்னை விட்டு கொடுக்க மாட்ட. நான் தப்பு பண்ணாலும் என்னை விட்டு போக மாட்டேன். நம்ம 2 பேருக்கு நடுவில் இருக்கிற உறவே தனி. அதனால தான் உங்கள்கிட்ட அப்படி அப்படின்னு கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்கேன். அவன் நேத்து வந்த பொண்ணுக்கா. ஒழுங்கா இல்லைன்னா தூக்கி போட்டு போயிடுவா. அவளுக்கு சில விஷயங்கள் புரியாது. அதனால தான் அவகிட்ட அடக்கி வாசிக்கிறேன். அதுக்காக நீ முக்கியம் இல்லைன்னு ஆயிடுமா? யாருக்கிட்ட நம்ம ரொம்ப சொதப்புறோமோ அவங்கள நம்ம ரொம்ப நம்புறோம்னு அர்த்தம். இங்க பாரு, இந்த கதையெல்லாம் இங்க பேசாத. கேக்குற கேள்விக்கு தெளிவா பதில் சொல்லு. நானா அவளான முடிவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நீ என்ன முடிவு பண்ணுவ? என்ன குழப்பமா இருக்கா? ம்ஹும். பதில் சொல்லு. நான் இல்ல அவ. 2 பேர்ல யாராவது ஒருத்தரோட உறவு மட்டும் தான் உனக்கு கிடைக்கும்னு சொன்னா நீ யார் வேணும்னு நினைப்ப? என்ன கேள்வி இது?
பதில் சொல்றா. நீ தான் வேணும். பொய் சொல்லாத. இதுல என்னக்கா போயிருக்கு? நீ தான் வேணும் எனக்கு. சரி, நான் சொல்றேன். அந்த பொண்ணை விட்டுடு, இல்லனா நான் உசுர விட்டுருவேனா? நீ என்ன பண்ணுவ? அந்த பொண்ணை விட்டுருவேன். அழகரு, ஆமாக்கா, உன் உசுரோட ஆண்டாள் ஒன்றும் முக்கியம் இல்லை. அவளை விட்டுருவோம். அப்ப விட்டுரு. ஆனா அவளை விடுறதுக்கு முன்னாடி நான் என் அக்காட்ட பேசணும்க்கா. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கா. அவள் என் கூட இருந்தான்னா என் வாழ்க்கை பூரா நான் சந்தோஷமா இருப்பேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சம்மதம் கொடுக்க நான் கேட்பேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு எது சந்தோஷமோ அதான் நீ பண்ணியிருக்க. இப்படி குட்டி குட்டி சந்தோஷத்தெல்லாம் கொடுத்துட்டு என் ஒட்டு மொத்த சந்தோஷத்தையும் பிடிங்கிறதுக்கா. அம்மா மாதிரி, உன்ன மாதிரி என்னை வாய்ஸ் பூராவும் பார்த்துக்குவா. என்னை நேசிப்பா. நான் தப்பு பண்ணுறேன்னு மண்டையில் கொட்டி சொல்லுவா. அவளை நம்பி என்னை ஒப்படைச்சா போதும்க்கா. என்னை வேற மாதிரி ஆக்கிடுவா. வாழ்க்கையில் முதல் தடவையா என்னை பார்த்து நீ என்னடா செய்ய போற, வாழ்க்கையில் நீ என்ன சாதிக்க போற, நீ என்னவா ஆக போறன்னு கேட்ட ஒருத்தி அவதான்க்கா. அவகிட்ட ஒரு மந்திரம் இருக்கா. என்னை சரி பண்ற ஒரு மந்திரம் இருக்கா. எனக்காக நீ இந்த உலகம் பூராவும் தேடினாலும் இப்படி ஒரு பொண்ணை கண்டுபிடிக்க முடியாது. அக்கா, நீ வேணாம் சொன்னா வேணாதான். ஆனா நீ தயவு செஞ்சு அவளை வேணாம் சொன்னதுக்கா. அவள் இல்லைன்னா உன் தம்பி ரொம்ப கஷ்டப்படுவான். என் மனசு பூரா அவதான்க்கா இருக்கா. ப்ளீஸ்க்கா, அவளை வேணாம் சொல்லாத. என் ஆசையும் விருப்பத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நீயே முடிவு பண்ணு. நான் ரொம்ப தந்திரமா பேசுறேன்னு நினைக்காத. என் மனசெல்லாம் கூட நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அவளை தூக்கி போடுன்னா நான் தூக்கி போட்டுருவேன். ஆனா அது சந்தோஷமா நீ கேட்டேன்னா நிச்சயமா இல்லை. ஆனா உனக்கு சந்தோஷம்னா நான் கண்டிப்பா செய்வேன்க்கா. எனக்கு நீ முக்கியம். அதை விட உனக்கு நான் முக்கியம்னு எனக்கு தெரியும்.